வணக்கம். வெல்கம் டு சுவையின் ரகசியம். நேத்திக்கு சாட்டர்டே எங்கள் சன்னுக்கு வந்து லீவ் இருந்தது. அம்மா நம்ம வந்து வெள்ளூரில் கோல்டன் டெம்பிள் இருக்குல்ல, ஸ்ரீபுரம் கோல்டன் டெம்பிள் போய் போகலாமா அப்படின்னாரு. சரிப்பா அப்படின்னு நாங்கள் 2 பேரும் ஒரு 9:30 போல் கிளம்பி வந்தோம். எங்கள் அக்கா பொண்ணு வந்து மாமியார் வீடு வந்து ராணிப்பேட்டை. அப்போ எங்கள் புள்ள வந்து அம்மா ராணிப்பேட்டையில் தானே மாமா வீடு இருக்குது அப்படின்னாரு. சரிம்மா அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் 2 பேரும் ஃபோன் பண்ணிவிட்டு அவங்க இருக்காங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சரின்னு அங்கே ராணிப்பேட்டைக்கு ஃபஸ்ட்டு போனோம். சூப்பராக இருந்ததுங்க. போகிற வழியெல்லாம் ராணிப்பேட்டை வெள்ளூர்லாம் செம்மையாக இருந்தது. அங்கே வந்து எங்கள் பேத்தி 2 பேரும் ட்வின்ஸ் அவங்க 2 பேரையும் பேத்தி கூட இருந்து ரொம்ப ஜாலியாக இருந்தது. நேத்திக்கிட்டே வந்து அவங்க வீட்டில் வந்து மாங்காய் மரம் வச்சுருக்காங்க. அந்த மாங்காய் மரம் எனக்கு ரொம்ப நான் முதல்ல பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ காய் வந்து சீசன்றதுனால செம்ம காய்ங்க. அந்த குழந்தைங்க கூட நான் பேத்திங்க கூட 2 பேர் கூடயும் நான் விளையாடிட்டு நல்லா பேசிட்டு மரத்தில் போய் எனக்கு அந்த காயை நேராக பார்க்கும். அவங்க வீட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் அப்புறம் செகண்ட் ஃப்ளோர்லேயும் அப்படியே பறிக்கிற மாதிரி குழந்தையே போய் பறிச்சுட்டு வந்துடணும். அந்த மரம் வந்து அவங்க வீட்டு அப்படியே வந்து சாஞ்சா மாதிரி அப்படியே ஃபுல்லாக வீட்டுக்கு பக்கம் வரா மாதிரி இருக்குது. ஒரு காய் எவ்வளோ காயின்றீங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் அந்த காய் வந்து இன்னும் 2 மடங்கு பெருசாகுமா. அதனால் நான் ரொம்ப பறிக்கலை. ஒரு 10 காய் வரைக்கும் பறித்தேன் நான். அவங்க வேணுன்றது எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. நான் வந்து நல்லா பழுக்கட்டும் காய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்க வந்து எனக்கு எடுத்து எடுத்து பாட்டி இங்கே பாருங்கள் அங்கே பாருங்கள் இது எடுத்துக்கலாம் அது எடுத்துக்கலான்னு ரொம்ப ஜாலியாக இருந்ததுங்க. எனக்கு இந்த மாதிரி இயற்கையாக அந்த மாங்காய் தேங்காய் அந்த மாதிரி பூசணிக்காய் இதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷம் வந்துடும். இந்த மாங்காவை பார்த்த உடனே நேற்றுக்கு என்னால் கேட்க முடியல, அவ்வளோ ஒரு சந்தோஷம். நான் யாராவது போயிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் இது, அப்புறம் மொட்டை மாடியில் போனாலும் அங்கேயும் வந்து அப்படியே வந்திருக்கு. இந்த மரத்துக்கடி மேலே வந்து அந்த தரையில் அப்படியே சாஞ்சிருக்குது. அந்த வெயிலுக்கு வரைக்கும் துணி போட்டு வச்சுருக்காங்க அந்த ஹீட்டு கொஞ்சம் குறைக்கிறதுக்கு. சூப்பராக இருக்குது. இவங்க ஒரு பேத்தி அந்த நாங்கள் நேராக செகண்ட் ஃப்ளோரில் போயிட்டு மறுபடியும் பார்த்தா எல்லாம் தரையில் அப்படியே படுத்துட்ருக்குதுங்க மாங்காய் எல்லாமே. அவ்வளோ ஒரு அழகு அந்த மாங்காவை நான் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம் எனக்கு. அப்புறம் எல்லாத்தையும் ஓரளவுக்கு எல்லாம் பறிச்சுட்டு அதுக்கப்புறமேலிட்டு எல்லாம் ஃபோட்டோஸு எல்லாம் எடுத்துட்டு அப்புறம் அவங்க வீட்லேயே லஞ்சு. அதை பாருங்கள் எவ்வளோ கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள். இது வந்து செகண்ட் ஃப்ளோரில் கிட்டக்க எடுத்தது. இது எல்லாமே இதை பாருங்கள் பறிக்கிற மாதிரியே இருக்குது எனக்கு. அது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்ததுங்க. இந்த மாதிரி என் லைஃப்பில் ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி காயை கிட்ட போய் பார்த்து பறிக்கிறதுலாம் எனக்கு ரொம்ப. அதுவும் எங்கள் பேத்திக்கு பாருங்கள் எல்லாம் ரொம்ப ஸ்மார்ட்டாக பாட்டி இது எடுத்துக்கோங்க அது எடுத்துக்கோங்கன்னு ரொம்ப ஜாலியாக இருந்தது. அவங்க கூட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப என்னால் நம்பவே முடியல. ஏதாச்சுமா இது பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்பி இதுக்கு வந்தோம், வேலூர் டெம்பிளுக்கு வந்தோம். அந்த கோவிலில் வந்து சூப்பராக இருக்குங்க. அங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு டிக்கெட் இருக்குது. ஃப்ரீ டிக்கெட் வந்து 5 மணிக்கு மேலேயா இல்லை ரூ. 100 200 அந்த மாதிரி டிக்கெட் வச்சுருக்காங்க. ஒரு ஆளுக்கு ரூ. 100. அதுக்கப்புறம் நாங்கள் அந்த வாங்கிட்டேங்க. அந்த கிளம்பி உள்ளே போனோம். உள்ளெல்லாம் வந்து ஃபோன் அலௌடு கிடையாது. என்னால் நிறைய வந்து நான் எடுக்க முடியல. நிறைய அந்த உள்ள கோவில் அந்த உள்ளெல்லாம் எடுக்க முடியல. நான் போகிற வழி அதுக்கப்புறம் வந்து வெளியே அந்த மாதிரி தான் எடுத்தேன் நான். இது வந்து அவங்க வீட்டு மொட்டை மாடியில் இருக்கிற இடத்த நான் கவர் பண்ணது இது. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டு அந்த கோவில் உள்ளே போயிட்டோம். கோவில் உள்ளே போயிட்டு ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அந்த லக்ஷ்மி வந்து அவ்வளோ ஒரு அழகுன்னா அழகு. அந்த இடத்தெல்லாம் அவ்வளோ அழகாக பெரிய இடங்க. ரொம்ப பராமரிப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. டைம் கிடச்சிதுன்னா இந்த வெக்கேஷனில் குழந்தைங்கள கூட்டிகிட்டுலாம் போங்க. ஆனால் வெயில் ரொம்ப இருக்குது. நிறைய வெயிலில் வந்து கொஞ்சம் வெயில் தாழ்ந்து தான் போகணும். பயங்கர சூடு. வெள்ளூர்லலாம் பயங்கர ஹீட் இருக்கும். இந்த இடத்துக்கு கோயிலுக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்கள் உள்ளெல்லாம் போக முடியாது. இங்கே வந்து கார் பார்க்கிங் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து ஃபோனெல்லாம் காரில் வச்சிடணும், இல்லைன்னா அங்கே உள்ளே கொடுத்துடணும். நாங்கள் எல்லாத்தையும் அதனால் உள்ளெல்லாம் எடுக்க முடியல. இதெல்லாம் தரிசனம் போகிறதுக்கு முன்னாடி எடுத்தது. அதுக்கப்புறம் தரிசனம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்தோம். அதை பாருங்கள் இது ஒன்று வெளியில் மட்டும் இருக்கிறது மட்டும் நான் கவர் பண்ணேன். இந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இந்த இடத்த மட்டும் தான் கவர் பண்ணேன். இதெல்லாம் சுற்றுற உள்ளே வந்து ரொம்ப பெரிய இடங்க. அது எத்தனோ ஏக்கர் இருக்குது. அதெல்லாம் நம்ம உள்ளே போய் பார்த்து புக்கெல்லாம் வாங்கி படித்தா தான் அது நம்மளுக்கு தெரியும். ஆனால் நல்லா இருந்ததுங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. அன்றைக்கி ஃபுல்லாக ஒரு 5 மணிக்கு மேலே நாங்கள் எல்லாம் கவர் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வரும்போது மணி 8 8:30 ஆகிடுச்சு வெள்ளூர்லேருந்து சென்னைக்கு வர்றதுக்கு. இது வந்து 120 கிலோமீட்டருன்னு நினைக்கிறேன் நான். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இந்த மாதிரி டைம் கிடச்சிதுன்னா இந்த இடத்தெல்லாம் போய் பார்த்துட்டு வாங்க.
வெள்ளூர்லாம் சூப்பராக இருக்குது. அந்த போகிற இடம் பாருங்கள், மலைங்களும் அந்த செடி கொடி மரம் இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இந்த இடம்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.